Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் திமுகவின் ராட்சத விளம்பர பேனர் விழுந்து 2 பேர் காயமடைந்தனர். விருத்தாச்சலம் பகுதியில் மற்ற கட்சிகள் விளம்பர பேனர் வைத்தால் நடவடிக்கை எடுக்கும் நகராட்சி நிர்வாகம் திமுகவினரது பேனர்களை மட்டும் கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாலக்கரையில் வைக்கப்பட்டிருந்த திமுகவின் ராட்சத பேனர் ஒன்று வேகமாக காற்று வீசியதால் சாலையில் விழுந்தது. அப்போது அந்த சாலையில் சென்ற 2 மீது பேனர் விழுந்து பலத்த காயமடைந்தனர். சாதாரண மக்கள் பேனர் வைத்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் நகராட்சி நிர்வாகம் திமுகவினர் பேனர் வைத்தால் மட்டும் வாய் மூடி மௌனமாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சுங்கச்சாவடியில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். வார விடுமுறையை முன்னிட்டும் முகூர்த்த தினத்தையொட்டியும் தென் மாவட்டங்களுக்கு மக்கள் படையெடுத்தனர். இதனால் ஸ்ரீபெரும்புதூர் சுங்கச்சாவடியில் சென்னை, வேலூர் ஆகிய 2 மார்க்கத்திலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து ஊர்ந்து சென்றன. மேலும் இந்த போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். Taste the Daily.